கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவருடைய வாய் சொல்லிற்று, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். ஆமேன். இது ஒரு அற்புத அதிசயமான வார்த்தையாகும். இங்கே கர்த்தருடைய புஸ்தகம் என்று அழைக்கப்பட்டது ஏன்? தற்சமயம் பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பரிசுத்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டதான வசனங்களை நாம் தேவனுடைய வார்த்தையாக தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டுள்ளது, தொகுத்து எழுதப்பட்டுள்ளது என்றும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு படைப்பே இந்த பரிசுத்த வேதாகமம். கர்த்தருடைய புஸ்தகம் என்பது, கர்த்தர் என்பது யெகோவா என்றதான உயர்ந்த வார்த்தை நம்முடைய தேவன், அதாவது பிதாவாகிய தேவனை குறிப்பிடுகின்றது. அடுத்து அவருடைய வாய் என்பது என்ன? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை வாய் என்று குறிப்பிடுகின்றது. அடுத்து அவருடைய ஆவி என்பது என்ன? ஆவி என்பது இன்று நம்மை வழிநடத்தி செல்லும் பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகின்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கையில் வைத்திருக்கும் பரிசுத்த வேதாகமம் தேவனிடத்திலிருந்து தேவ ஆவியினால் எழுதப்பட்டதான ஒன்று. மற்றும் பரிசுத்த வேதத்தில் உள்ளதான வேத வசனங்கள் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கிறது. வேத வல்லுநர்களால் ஒதுக்கப்பட்டதான சில ஆகமங்களை அப்போக்ரிப்பா, கிரீக்கிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இவைகளை அப்போ அவே என்றும் கிரிப்டின் ஹைடு ஆகும். அதாவது சிலவைகளை பரிசுத்த வேதத்திற்குள் சேர்க்க முயற்சி செய்தனர், ஆனால் தோல்வியை தான் அவர்கள் அடைந்தார்கள். பரிசுத்த வேதத்தின் கடைசி புஸ்தகத்தில் கடைசி வார்த்தை என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில், ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் மற்றும் அதாவது இத்தீர்க்க தரிசன புஸ்தகங்களின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் என்று ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக விற்கப்பட்டுகிறது. சங்கீதக்காரனின் ஜெபம் என்னவென்றால், அவனுடைய வேண்டுதல் என்னவென்றால் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்கிறார். நாமும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை தினமும் தியானித்து நமது அறிவு கண்களை திறந்து கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிப்போமாக. ஆமேன். God bless you.